Welcome back my dear 10th students. நம்ம past tense பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த past tense கேட்டகரியில simple past tense அதுக்கு keywords வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அடுத்து past continuous, past perfect continuousக்கு உண்டான keywords இதோ உங்க பார்வை. இப்போ நம்ம ஃபியூச்சர் பத்தி பார்க்க போறோம். ஃபியூச்சர் டென்ஸ். அந்த ஃபியூச்சர் டென்ஸ் பத்தி பார்க்கும்போது அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் என்ன அப்படின்னு சொன்னா, டு எக்ஸ்பிரஸ் an action that begins at a பாருங்க, to express an action that begins at a certain future movement. இதுதான் இந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு சொன்னா மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க. எதுக்கு? ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, she will come here on Sunday. அப்போ to express an action that begins at a certain moment, certain future moment அப்படிங்கிறதுக்கு future tenseல வந்து எக்ஸாம்பிள் வந்து இது. ஓகேவா? அடுத்தபடியா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஃபியூச்சர் கண்டினியூஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, டு எக்ஸ்பிரஸ் an action that is in progress at sometime in future. To express an action that is in progress at some time in future moment. இத கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், future moment. இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன, எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா, we shall be traveling to Mumbai. இப்ப இதுக்கு முன்னாடி on Friday next week. இத கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். On Friday next week we shall be traveling to Mumbai. இப்போ இங்க ஃபியூச்சர் கண்டினியூஸ் உண்டான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, டு எக்ஸ்பிரஸ் an action that is in progress at some time in future அல்லது in future moment. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா, on Friday next week, we shall be traveling to Mumbai. Future continuous. இப்ப இந்த இடத்துல ஷால் அப்படிங்கக்கூடியது ஃபியூச்சர், பி பிளஸ் ஐஎன்ஜிங்கிறது வந்து கண்டினியூஸ். பி ஃபார்ம் வேர்புக்கு பதிலா பி வந்துருச்சு. பி பிளஸ் டிராவலிங் அப்படிங்கிறது V4. ஆகையினால இது என்ன டென்ஸ் ஆயிடுது அப்படின்னு சொன்னா, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸா ஆயிடுது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஃபியூச்சர், இது ஃபியூச்சர் கண்டினியூஸ். இந்த ரெண்டுக்கும் உண்டான keywords உங்க பார்வைக்கு. tense. இப்போ நாம future perfect நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்க போறோம். இதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, to express an action
that is completed before a given moment in future. Before a given moment in future. Future perfect க்கு நீங்க மைண்ட்ல வச்சுக்கிடக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா to express an action that is completed before a given moment in future. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா we shall have reached Goa by Monday. We shall have reached Goa by Monday evening next week. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த இது. அடுத்தபடியா நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்க போறோம். அதுக்கு நீங்க மைண்ட்ல வச்சுக்கிடக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா to express an action that will begin before a definite moment in the future will continue up to that moment and will be in progress even at that moment. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா by 8 a.m. I shall have been reading the newspaper for 2 hours. இப்போ இந்த future perfect continuous. இப்ப பாருங்க shallங்கிறது future, have been, haveங்கிறது have form verb, been அப்படிங்கிறது V3, beக்கு V3 என்னது been. அப்ப have plus V3 வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே perfect tense னு நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி இந்த shall அப்படிங்கக்கூடிய அந்த ஃபியூச்சருக்கு உண்டான வேர்ட் வந்திருக்குது இல்லையா? அதனால இது வந்து என்னது அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். இங்க பாருங்க இந்த been be form verb, reading V4. அப்போ be plus V4 வந்தா கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்படிதான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஐடென்டிஃபை பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி be form verb அப்படி அதாவது be form verb-க்கு அடுத்து V4 வரணும் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு have form verb-க்கு அடுத்து V3 வரணும் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு உண்டான கீவேர்ட் உங்கள் பார்வை.